ஸோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸோட கான்செப்ட் என்னன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வர எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ணி பிரான்ச் அக்கௌண்ட்னு ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க. பிரான்ச் அக்கௌண்ட் வந்து இஸ் நார்மல் அக்கௌண்ட் டெபிட்டிங் ஆல் த எக்ஸ்பென்சஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அண்ட் கிரெடிட்டிங் ஆல் த இன்கம்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக்கு, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு, அப்புறம் வந்து பிரான்ச்சுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறது எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் இது எல்லாமே. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பை கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், அப்புறம் கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ், அப்புறம் பை பேலன்ஸ் கேரி டவுனு, எல்லா க்ளோசிங்கும் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். பிரான்ச் அக்கௌண்ட் வந்து ஹேவிங் த்ரீ இம்பார்ட்டண்ட் மெத்தட்ஸ். ஒன்று வந்து டெட்டா சிஸ்டம், இன்னொன்று ஸ்டாக் அண்ட் டெட்டா சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ஒன்று வந்து டெட்டா சிஸ்டம், இன்னொன்று ஸ்டாக் அண்ட் டெட்டா சிஸ்டம், இன்னொன்று வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட் இது இருக்கு. அதை தவிர ஃபாரின் பிரான்ச் அக்கௌண்ட்டும் இருக்கு. அதில் ஒரே ஒரு சம் இருக்கு, அதுவும் நம்ம இப்போ கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக் அண்ட் டெட்டா சிஸ்டம்ல வந்து சாரி டெட்டா சிஸ்டம்ல எப்படின்னா சிம்பிள், ஆல் யுவர் ஓப்பனிங் ஸ்டாக் எக்ஸ்பென்சஸ் will be recorded in the debit side and your sales, your closing stock will be part of your credit side. இப்போ வந்து இதுல வந்து ஒரு கான்செப்ட் வந்து லோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லோடிங் எதுக்கு கான்செப்ட் இருக்குன்னா, சப்போஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்க்கு வந்து ஒரு 20% ப்ராஃபிட்ல வந்து இவங்க கொடுக்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, கூட்ஸை வந்து சென்ட் பண்றாங்க. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஆகும்னா, கூட்ஸ் வந்து சென்ட் டு பிரான்ச் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குன்னா, 100 rupees காஸ்ட்னா 20% வந்து ப்ராஃபிட்னா 120%ல வந்து கூட்ஸை வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்க்கு சென்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து அதில் நம்ம இப்போ ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஐ வில் ஷோ யூ எப்படி வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, இல்லை கூட்ஸ் ஆர் இன்வாய்ஸ்டு டு ஹெட் ஆஃபீஸ் அட் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் ப்ராஃபிட்டோட எப்போ வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ அப்போ ப்ராஃபிட் எலமெண்ட்டை வந்து பிரான்ச்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்ஸ் லோடிங்ன்ற கான்செப்ட்ல ஆஸ் ஈஸ் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கோ கூட்ஸ் சென்ட் பிரான்ச்சோ இன்வாய்ஸ் பிரைஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் எலமெண்ட்டை மட்டும் எலிமினேட் பண்றதுக்காக ப்ராஃபிட் எலிமெண்ட்டை மட்டும் ஆப்போசிட் சைட்ல இம்பாக்ட் கொடுப்பாங்க. ஸோ எதெல்லாம் வந்து எனக்கு இந்த லோடிங்னால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், லாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் டிரான்சிட், அதாவது நடுவில் வந்து கூட்ஸ் இல்லை பட் டிரான்சிட். ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம் போயிருங்க.
ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா கூட்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் அனுப்பிச்சிருப்பான். பட் இவங்க வந்து அதுக்கு பிரான்ச் வந்து ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டான். அதை வந்து லாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் டிரான்சிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பில்ஃப்ரேஜ் இந்த பிரான்ச்னா ஏதோ ஒரு லாஸ்ட் ஆயிடுது கூட்ஸ், இல்ல ஏதோ ரீசனுக்காக பிரான்ச் வந்து கூட்ஸ் ஹெட் ஆஃபீஸ்லயே இதுவாயிடுது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கும் சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்துக்குமே யூ வில் ஹாவ் டு கால்குலேட் யுவர் லோடிங். ஓகேவா? இது ஒண்ணு. இப்ப வந்து ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் மெத்தடா இருக்கட்டும், டேட்டா சிஸ்டம் மெத்தடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து லோடிங் வந்து நம்ம கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். டேட்டா சிஸ்டம் வந்து டேட்டா சிஸ்டம்ல ரெண்டு அக்கௌண்ட் தான். பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், மெமரண்டம் பிரான்ச். அதாவது ரெண்டு மெயின் அக்கௌண்ட் என்னன்னா பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டும் டேட்டாஸ் அக்கௌண்ட்டும். டேட்டாஸ் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வரும் ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க. ஜென்ரலா ஒரு டேட்டாஸ் அக்கௌண்ட்லடா என்னெல்லாம் வரும்? இப்ப வந்து இப்ப நான் கேக்குறேன், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் எங்க போடுவீங்க டேட்டாஸ் அக்கௌண்ட்ல? டெபிட் சைடுல போடுவீங்க. குட். க்ளோசிங் பேலன்ஸ்? ஓகே. கிரெடிட் சேல்ஸ்க்கு எங்க போடுவீங்க டேட்டாஸ் அக்கௌண்ட்ல? டூ கிரெடிட் சேல்ஸ் கரெக்டா. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் எங்க போடுவீங்க? சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பேட் டெட்ஸ், கிரெடிட் சைட். பேட் டெட்ஸ் என்ட்ரி வந்து பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டேட்டாஸ் அக்கௌண்ட். ஓகே. டிஸ்கவுண்ட் அலௌட்? மேஜரா இவ்வளவுதான் கண்ணா. ஓகேவா? இதெல்லாம் தான் டேட்டாஸ் அக்கௌண்ட்ல போடுவோம். பிரான்ச் ஸ்டாக்ல என்னெல்லாம் போடணும்னா டூ ஓப்பனிங் ஸ்டாக், அப்புறம் எக்ஸ்பென்சஸ், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், லோடிங் ஆன் க்ளோசிங் ஸ்டாக், கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச். இது அப்புறம் இங்க க்ளோசிங் ஸ்டாக் ஓடுது. அது சேல்ஸ்ல வந்து கேஷ் சேல்ஸ் பிளஸ் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ், கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச், அப்புறம் லோடிங் ஆன் ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து கூட்ஸ் சென்ட் டு ஹெட் ஆஃபீஸ், சாரி பிரான்ச் அட் 100 பிளஸ் 20 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னன்னா காஸ்ட் 100, ப்ராஃபிட் வந்து 20, இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 120. அதான் இதுக்கு மீனிங். ஓகேவா? அப்ப 120 ரூபாய்க்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. லோடிங் என்ன பண்ணுவோம்னா ஒன்றும் இல்லை, என்ன அந்த இதோட வேலையோ தட் இன்டூ 20/120 போட்டுரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் கூட்ஸ் சென்ட் பிரான்ச் வந்து 40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 40,000 இன்டூ 20/120, அவ்வளவுதான். இப்போ வந்து இதே மாதிரி கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச் வேல்யூ வந்து அட் இன்வாய்ஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3,000 கொடுத்துருக்காங்கன்னா 3,000 இன்டூ 20/120. இப்போ இங்க கூட்ஸ் சென்ட் பிரான்ச் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போடுவோம், அதோட லோடிங் வந்து ரைட் சைடு போடுவோம். கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச் வந்து ரைட் சைடு போடுவோம், அதோட லோடிங் வந்து லெஃப்ட் சைடு போடுவோம். ஓகேவா? இதுதான் மேஜர் கான்செப்ட். இப்போ அடுத்தது வந்து இப்போ ஒரே ஒரு சம்மு. இப்போ illustration 1 பாருங்க. இப்போ illustration 1ல DK Traders of Assam as a branch at Mumbai. The branch receives all the supply of goods from the head office from the following relating to branch account. Prepare branch accounts and goods sent to branch. So opening இது எல்லாமே ஓப்பனிங்கா, goods sent to branch. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் எல்லாம் இங்க வந்துரும். 8,400, 6,200 எல்லாமே வந்துரும்.
அப்புறம் கூட்ஸ் சென்ட் டியூரிங் த பிரான்ச் 80,000 இங்க வந்துரும் அட் காஸ்ட். ரிட்டர்ன்டு வந்து 80, இந்த 800 இங்க வரும். கேஷ் சேல்ஸ் 72,000. கிரெடிட் சேல்ஸ் வந்து இங்க வராது. கிரெடிட் சேல்ஸ் எங்க வரும் ஸ்ரேயா? பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல. ஓகே. அப்புறம் வந்து கேஷ் ரிசீட் ஃப்ரம் டெட்டாஸ் வந்து 18,800. பில்ஸ் ரிசீவபிள் ரிசீட் ஃப்ரம் டெட்டாஸ் அது வந்து வாட் எவர் ரிசீட் அது வந்தாலே வந்து இதுல இன்கார்பரேட் பண்ணும் 20,000. salaries petty expenses எல்லா எக்ஸ்பென்சஸும் வில் கம் இன் டெபிட் சைட். ஓகே. ஸ்டாக் அட் பிரான்ச் எல்லா க்ளோசிங்கும் இங்க வந்துரும். ரிமைனிங் வருது என்னது நம்மளுக்கு ஆன்சர் வருது என்னது? பிஎன்எல் அக்கௌண்ட். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ இதுவே வந்து ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த சம் பாருங்களேன். இது வந்து நார்மல் டிரான்சாக்ஷன் இன்வாய்ஸ் பிரைஸ். இப்போ இன்வாய்ஸ் பிரைஸ்ல அவன் எப்படி கொடுத்துருக்கான்? டு ஷோ அட் 20% ஆன் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20% ஆன் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? 8,000. இப்போ லெட்ஸ் டேக் இப்போ 100 ரூபாய் வந்து இன்வாய்ஸ் பிரைஸ்ன்னு வச்சுக்கோங்க சும்மா. அப்போ வந்து என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 20 ரூபா. காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 80 ரூபா. அப்போ லைக் இப்போ கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் அட் இன்வாய்ஸ் பிரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா இப்போ வந்து இது வந்து 40,000 வச்சுக்கோங்களேன். 40,000 அவன் இன்வாய்ஸ் பிரைஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 40,000க்கு நான் பண்ணும்போது 40,000 இன்டூ 80 டிவைடட் பை 100. அப்போ 32,000. அப்போ என்னோட லோடிங் என்னவா இருக்கும்? இதுக்கு 8,000 rupees. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லோடிங் ஆன் கூட்ஸ் ரிட்டர்ன்டு 8,000 rupees. டெட்டாஸ் அக்கௌண்ட்ல இதை தவிர வேற எதுவும் டஃபா வரதுக்கு சான்சஸே இல்லை கண்ணா. சி இதுல வர பேட் டெட்ஸா இருக்கட்டும், இதுல வர ரிட்டர்ன் ஃப்ரம் கஸ்டமர்ஸா இருக்கட்டும், டிஸ்கவுண்ட் அலௌடா இருக்கட்டும், இது எல்லாமே வில் இம்பாக்ட் யுவர் டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட ஓவர்வியூ. இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு சம் சொல்றேன். இப்போ போடுறீங்களா பிரான்ச் அக்கௌண்ட்ல? ம். ஆ அஸ்வினி உங்களுக்குலாம் இருந்திருக்கா ஏற்கனவே பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் காலேஜ்ல? இந்த சம் போடுங்க கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 1 இல்ல இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 2 போடுங்களா. இந்த சம் போடுங்க. புரியுதா அஸ்வினி உங்களுக்கு? அஸ்வினி, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, ஆயிஷா. இதான் ஆயிஷாக்கு இல்லையோ காலேஜ்ல? பிரான்ச் இல்லையாடா? ஓகே ரைட்டு. ஸோ இது என்னன்றது நான் ஃபார்மேட் சொல்லிடுறேன். லெஃப்ட்ல ஃபுல்லா நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. லெஃப்ட்ல ஃபுல்லா ஓப்பனிங் ஸ்டாக்கு, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எல்லாமே அதுல வரும். ரைட்ல வந்து உங்களோட கேஷ் சேல்ஸ், ரிசீட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் இது எல்லாமே வரும். ஓகே.
அதே மாதிரி லெஃப்ட்ல வந்து இப்போ வந்து உங்களுக்கு இங்க கூட்ஸ் அண்ட் பிரான்ச்க்கு வந்து நீங்க இங்க இன்வாய்ஸ் பிரைஸ்ல குடுக்குறீங்கன்னா அதோட லோடிங் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல காமிப்பீங்க. போடுங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 465. இல்ல ஆன்சர் போட்டுட்டு போட்டுனா கூட ஓகே தான். போடுங்க. ஆமாண்டா. இப்போ ம். விஜயலட்சுமி ஓகேவா? விஜயலட்சுமி, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, அஸ்வினி இல்ல புரியலையா இன்னும் உங்களுக்கு? போட்டு பாருங்க. போடுங்க. அதாவது லோடிங் இப்போதைக்கு போடாதீங்க. ஓகே, மத்த ஐட்டம்ஸ்லாம் போட்டுருங்க. இப்போ ஒரு நார்மல் ட்ரேடிங் அக்கவுண்ட் எப்படி கண்ணுமா? ஓப்பனிங் ஸ்டாக்கு கூட்ஸ் அண்ட் பிரான்ச்சுக்கு பதிலாக தான் வந்து பர்ச்சேசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சேல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்? ரைட் ஹேண்ட் சைடில் கிரெடிட் மட்டும் காமிக்க மாட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் பேட் டெட்ஸ், ரிட்டர்ன் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் இதெல்லாமே பிரான்ச்சில் வராது. சன்ட்ரி பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். கேஷ் ரிசீவ்டும் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். டெட்டாஸோடதும், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் மட்டும் நம்ம வந்து இதில் அது பேர் என்ன, டெட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் காமிப்போம், பிரான்ச்லேயும் காமிப்போம். நான் உங்களுக்கு ஃபார்மேட் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இதாங்க நான் ஃபார்மேட் தெரியறதா? அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, ஆ இதெல்லாம் இதுதான்டா நான் ஃபார்மேட். இதோட ஃபார்மேட் இதான். போடுங்க.
ஸ்ரேயா புரியுறதாடா ஸ்ரேயா? ஐஷா இந்த ஃபார்மேட் பார்த்து அலைன் பண்ண முடியுறதா உங்களுக்கு? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் செல்லம். ஓகே, கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். ட்ரேடிங்ல எப்படி ஓப்பனிங் ஸ்டாக் அதெல்லாம் போடுற மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் டேட்டாஸ், ஓப்பனிங் கேஷ் போடுவோம். பர்ச்சேசஸ்க்கு பதிலா இங்க கூட்ஸ் சென்ட் பிரான்ச். ரைட்ல சேல்ஸ் போடுவோம்ல, அதே மாதிரி சேல்ஸ் போட்டுக்கோங்க. அதுல கேஷ் சேல்ஸும் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் தான் வரும். அப்புறம் கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச், சென்ட் டு பிரான்ச் லெஃப்ட் வரும், ரிட்டர்ன் டு பிரான்ச் ரைட்ல வரும். அப்புறம் க்ளோசிங். லோடிங் இல்லாம ஃபர்ஸ்ட் போடுங்க, லோடிங் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். சூப்பர் அக்ஷயா, வெரி குட். குட்.
ஐஷா வெரி குட் ஐஷா புரிஞ்சுதாடா வெரி குட்ரா வெரி குட் செல்லம் குட்ரா அஷிதா விஜயலக்ஷ்மி சூப்பர் விஜயலக்ஷ்மி எனக்கு அது ஃபுல்லா தெரியற மாதிரி ஒரே நிமிஷம் கண்ணா அதான் 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 அந்த ஒரு பாட்டு இது வரைக்கும் போட்டிருக்கீங்க 1700 வரைக்கும் வந்து போட்டிருக்கீங்களா இந்த பக்கம் எல்லாமே லோடிங் லோடிங் மட்டும் போடலையா செல்லம்மா இந்த 40,000 இருக்குல்லடா இப்போ இதுக்கு வந்து இங்க போட்டிருக்கீங்கல்ல லோடிங் 20%ன்னு அதே மாதிரி 40,000 போட வேண்டியதான் 20%. எல்லாமே கரெக்டா போட்டிருக்கீங்கடா சூப்பர் 6 lakhs cash received from debtors 1,10,000 1,600 sorry 6 lakhs செல்லம் கேஷ் சேல்ஸ் வந்து சம்பள 1,10,000 தானடா கொடுத்துருக்காங்க நீங்க 6 lakhs 80,000 போட்டிருக்கீங்க மாத்திருங்க விஜயலட்சுமி 6,80,000 1,10,000 அப்புறம் 1,600 ஓகே நீங்க அந்த ஒரு இடம் மட்டும் மாத்தணும் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டா 6,50,000 கேஷ் சேல்ஸ் 1,10,000 மாத்தணும் அப்புறம் வந்து 8,500 90,000 எல்லாமே போட்டீங்க வெறும் அந்த ரிட்டர்ன் கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச்க்கு லோடிங்கும் இந்த கேஷ் சேல்ஸ் 1,10,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் அனுப்புங்க அனுப்புங்க நான் வெயிட் பண்றேன்டா ஸ்ரேயா ஸோ 10,000 92,000 to branch 40,000 1,600 ஸ்ரேயா நீங்க எல்லாமே போட்டீங்களே செல்லம் ஆன்சர் வரலையா உங்களுக்கு எதுக்கண்ணா சொல்லுங்க சொல்லுங்க ஆ அது என்னன்றதை நான் சொல்றேன் எல்லாருக்குமே இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா கூட்ஸ் சென்ட் பிரான்ச் வந்து 6 lakhs ஆடா இந்த 6 lakhs லோடிங் தான் 6 lakhs இன்டூ 20/120 ஓகேவா இது அதே மாதிரி கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச் 40,000 இருக்குல்ல அதோட லோடிங் தான் இந்த 1,700 40,000 இன்டூ 20/120 சாரி 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 40,000 இன்டூ 20/120 க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல 8,500 இன்டூ 20/120 லோடிங்ன்றது 5 கேட்டகரிக்கு போகுங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஒருவேளை அது வந்து இன்வாய்ஸ் பிரைஸ்ல இது பண்ணிருந்தாங்கனாங்க இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா அட் இன்வாய்ஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கும் லோடிங் போட்டிருப்பாங்க இங்க பாருங்க 8,000 in 20% ஓகேவா
எப்போ உங்களுக்கு ஸ்டாக் இன்வாய்ஸ் பிரைஸ்ன்னு வந்துருச்சோ அதுலேருந்து எல்லாத்துக்கும் லோடிங் போடுவாங்க கணம். இங்க பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், லாஸ் ஆன் கூட்ஸ் இது, கூட்ஸ் ரிட்டர்ன்ட் பை பிரான்ச். see லெஃப்ட் சைடுல காமிச்சோம்னா ஸ்ரேயா, ஓப்பனிங் ஸ்டாக் லெஃப்ட் சைடுனா அதோட லோடிங் ரைட் சைடு. ஏன்னா ஐ am trying to eliminate the profit element from the, அதாவது அந்த பிரான்ச் அக்கௌண்ட்டை நான் காஸ்ட்லியே வச்சிருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். லெஃப்ட் சைடுல 100 ரூபாய், ரைட் சைடுல அதே டிரான்சாக்ஷன் 80 ரூபானா நெட் என்ன 20 ரூபாய்ல. அப்பனா லெஃப்ட் சைடுல இன்வாய்ஸ் ப்ரோஸோட சேர்த்து காமிக்கிறேன், ரைட் சைடு ப்ராஃபிட்டை மட்டும் காமிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நெட்டு பாத்தீங்கன்னா யோசிச்சீங்கன்னா காஸ்ட்ல தான் இருக்கும் பிரான்ச் அக்கௌண்ட். ஓகேவா? டிஸ்க்ளோஷர் பேசிக்கலி பிரான்ச் அக்கௌண்டிங்கோட டிஸ்க்ளோஷர் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க, என்ன டவுட்? லோடிங் காட்டணும். ஏன் அதுன்றது நான் சொல்றேன். ஏன் அப்படி காமிக்கிறோம்னா, எண்ட் ஆஃப் த டே பிரான்ச் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நான் காஸ்ட்ல காமிக்க போறேன், காஸ்ட்ல காமிக்கணும் அப்படின்றது டிஸ்க்ளோஷரோட ரூல். இப்போ ஒன்றும் இல்லடா, இங்க பாரு ஸ்ரேயா, கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ரா. 100 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டோட எனக்கு நீ கொடுத்துருக்க, நான் என்ன பண்றேன் 100 ரூபான்னு போடுறேன். ஆனா ஆக்சுவலா அதுல வந்து உன்னோட ப்ராஃபிட் எவ்வளோனா 20 ரூபா. அந்த 20 ரூபாய நான் ஆப்போசிட் சைட்ல 20 ரூபான்னு காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நெட்டா அந்த அக்கௌண்ட்ல எப்படிடா இம்பாக்ட் ஆகும்? 100 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுல 20 ரூபா. அப்ப நெட் என்ன? அது அட் காஸ்டா? அதுதான் பிரான்ச் அக்கவுண்ட் ஷுட் பி டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட். என்ன பிரான்ச் வந்து காஸ்ட்ல காமிக்கணும் அப்படின்றது தான். அதனால தான் 100 பக்கம் போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடுல 20 போட்டு டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்டுக்காக காமிக்கிறோம். இதுக்கு நான் 80 காமிச்சிட்டு போலாம், கரெக்டா காஸ்ட்லயே காமிச்சிட்டு போலாம்ல. பட் அப்படி காமிக்க கூடாது. டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, இன்வாய்ஸ் பிரைஸ்ல காமிச்சிட்டு லோடிங் வேணா நீ ரைட்ல காமிச்சுக்கோ, ஆனா இந்த இன்வாய்ஸ் பிரைஸ் காமிக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்க கான்செப்ட். இந்த லோடிங் கான்செப்ட் பிரான்ச் அக்கௌண்ட்லயும் வரும்னா டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்லயும் வரும். புரியுதா எல்லாருக்கும்? ம். விஜயலட்சுமி அஸ்வினி இப்ப புரிஞ்சுதாடா? ம். ஏய் அப்புறம் இந்த நைட்டு ஒரு 12 o'clock அந்த மாதிரி எல்லாம் படிச்சா உங்களுக்கு எப்படிடா? நீங்களா வருவீங்களா கிளாஸ்க்கு, பிராக்டிஸ் ரிவிஷனுக்கு? இல்ல கஷ்டமா இருக்குமா எல்லாருக்கும்? ஓகே, எனக்கு கொஞ்சம் யாருக்கெல்லாம் ஓகேன்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு பிங்க் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நான் ஸ்டேஜ் 2 ரிவிஷன் நைட்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க ஸ்டேஜ் 1 அலைன் ஆகுனீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிப்பேன்டா அதுக்காக. ஏன்னா இப்போ வந்து மார்னிங் உங்களுக்கு காலேஜ்ல போயிடுறதுனால எனக்கு வந்து ரிவிஷன் டைம் வந்து கம்மியா. டெய்லி ஒரு 2 மணி நேரம் ரிவிஷன் பிளான் பண்றது, 1 மணி நேரம் தான் ரிவிஷன் பிளான் பண்ண முடியுது. பாருங்க யாருக்கெல்லாம் ஃபீஸிபிளா இருக்கோ எனக்கு பிங்க் பண்ணுங்க. மெஜாரிட்டி பார்த்துட்டு ஐ வில் டேக் அ கால். சொல்லும். வெரி குட் மித்ரா, வெரி குட். அஸ்வினி வெரி குட் அஸ்வினி, சூப்பரா போட்டிருக்கீங்க. அப்புறம் என்னடா அஸ்வினி? அதே கான்செப்ட் தான் செல்லம், அதே கான்செப்ட் தான்டா. சி இப்ப பாருங்களேன், அந்த இந்த இதோட கனெக்ட் பாருங்களேன். கன்சைன்மெண்ட்லயும் கன்சைனர் கன்சைனி ரிலேஷன்ஷிப், பிரான்ச் அக்கவுண்ட்லயும் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ரிலேஷன்ஷிப், டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா லோடிங் கான்செப்ட் வரும். அங்கேயும் எப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் பி யோட கனெக்ட் ஆகும். மொத்தம் எல்லாமே ஒரே ரூஃப்குள்ள இருக்கிற ஒரு இதுதான் ஆபரேஷன்ஸ் தான். அப்போ அங்கதான் லோடிங்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரும். ரொம்ப சிம்பிள்ரா. வெரி குட் விஜயலட்சுமி, வெரி குட் கண்ணா. அவ்வளவுதான்டா. கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. வெரி குட்.
அதேதான் சொல்லுமா. ஸோ கன்சைனர் கன்சைனி அவனும் முதலாளி பிரின்சிபல் ஏஜென்ட், இவங்களும் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சும் அப்படிதானே கிட்டத்தட்ட பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் தான். இவங்களும் பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் தான். யாருன்னா டிபார்ட்மெண்ட் 1 டிபார்ட்மெண்ட் 2. சி எண்ட் ஆஃப் த டே என்னன்னா ஒரே பர்வியூல தான் நான் இருக்கேன். ஆனா இவங்களோட அக்கௌண்ட்ஸ்ல இப்படி காமிக்கணும், அவங்களோட அக்கௌண்ட்ஸ்ல அப்படி காமிக்கணும்னு சொல்றாங்க. அதேதான். குட். யார் இன்னும் முடிக்கல? யாராவது மிஸ் ஆகுதா? அஸ்வினி, விஜயலட்சுமி, ஸ்ரேயா. ஸ்ரேயா நீங்க அப்புறம் முடிச்சு அனுப்பிச்சிருவீங்களாடா கண்ணா, இல்ல போட்டுட்டு இருக்கீங்களா? அனுப்பிச்சிட்டீங்களா? ஓகே சூப்பர். அவ்வளவுதான், சூப்பர். சூப்பர் செல்லம். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் கான்செப்ட் இருக்கு. ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஷேர் பண்றது தெரியறதா உங்களுக்கு? ஓகே. இங்க பாருங்க கண்ணா, ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். லோடிங் வந்து எப்பவுமே ஸ்டாக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்ல லோடிங் பண்ணுவோம். ஓப்பனிங் ஸ்டாக், closing stock, loss of goods in transit, pilferage, goods returned to branch, goods returned by head office by branch, surplus of stock. அப்புறம் இதுல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டாக் அக்கவுண்ட். இப்போ வந்து நம்ம டெட்டாஸ் அக்கவுண்ட்ல என்ன பண்றோம், எல்லாத்துலயும் டெட்டாஸ் அக்கவுண்ட்ன்றது ஒரு கூட்டு மாதிரிடா. கூட்டுல என்ன பண்ணுவோம், கேரட்டு, பீன்ஸ், பொரியல், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு நம்ம செய்யறது கூட்டு, குருமா மாதிரி. அது வந்து டெட்டா சிஸ்டம். ஸ்டாக் அண்ட் டெட்டா சிஸ்டம்னா எல்லாத்துக்கும் தனித்தனி அக்கவுண்ட். ஸ்டாக்குக்கு தனி அக்கவுண்ட், ஓகேவா. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லோடிங்னு சொல்றோம் இல்லையா, அந்த லோடிங்க்குன்றது ஒரு அக்கவுண்ட் தனியா, எக்ஸ்பென்சஸ்க்கு தனி அக்கவுண்ட், டெட்டாஸ்க்கு தனி அக்கவுண்ட். அப்புறம் கூட்ஸ் அண்ட் பிரான்ச். கூட்ஸ் அண்ட் பிரான்ச் அங்கேயும் அதே தான். பிரான்ச் பிஎன்எல், பிரான்ச் கேஷ். இது ரெண்டுமே கேஷ் வந்து ரியலி ரெக்வயர்ட்னா போடணும், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ பாருங்க, எப்பெல்லாம் வந்து இப்போ லாஸ் இன் டிரான்சிட் அப்படின்னு வரும்போது எப்படி வரும்னா, லாஸ் இன் டிரான்சிட் டு பிரான்ச், லாஸ் இன் டிரான்சிட் டு பிரான்ச். இப்போ ப்ராசஸ் அக்கவுண்டிங்ல பை நார்மல் லாஸ் இன் காமிக்க மாட்டோம் கிரெடிட்ல, அந்த மாதிரி தான் லாஸ் இன் டிரான்சிட் டு பிரான்ச். அதுக்கப்புறம் இந்த லாஸ் இன் டிரான்சிட்டுக்கும் லோடிங் இருக்கு, ஏன்னா அது ஸ்டாக் தானே இல்லையா, அதுக்கும் லோடிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, அந்த லோடிங் எலமெண்ட்டை நம்ம பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் காமிப்போம். லோடிங் எலமெண்ட் இல்லாம இருக்கிறத பிரான்ச் பிஎன்எல்ல தான் காமிப்போம். நான் அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் லோடிங் வில் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். பிரான்ச் ஸ்டாக் அக்கவுண்ட்ல பாருங்களேன், எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக்கு, அப்புறம் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். இதுல வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஸ்டாக் வந்து கஸ்டமர் கிட்ட ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அதையும் இங்க காமிப்போம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டு பிரான்ச் டேட்டாஸ், பை கேஷ் சேல்ஸ், பை கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ், பை லாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் டிரான்சிட், பை பில்ஃபரேஜ் அண்ட் பிரான்ச். எல்லாம் ஸ்டாக் ரிலேட்டடா இருக்கிற அத்தனையுமே, ஆலேந்து அக்கன்னா வரைக்கும் ஸ்டாக் ரிலேட்டட் எல்லாத்தையுமே பிரான்ச் ஸ்டாக்ல காமிப்போம். பிரான்ச் டேட்டாஸ்ல ஆஸ் யூஷுவல் ஆயிஷா இவங்க சொன்னாங்களே, ஸ்ரேயா கரெக்டா சொன்னாங்களே, ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் brought down, க்ளோசிங். அதே மாதிரி கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், பேட் டெட்ஸ், அலவன்சஸ் எல்லாம் இங்க காமிப்போம். பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்னா என்ன, இவங்களுக்கு வந்து salary கொடுக்கறது, அந்த பிரான்ச் பீப்புளுக்கு
பிரான்ச் வந்து ஒரு இடம் ரெண்ட்டுக்கு எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கறது, மெயின்டெனன்ஸ், அது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். அது தவிர இருக்கிறாம பேட்டன்ஸ் அதெல்லாமும் வரும். அதோட பேலன்சிங் ஃபிகர் எங்க போகும்னா பிஎன்எல் அக்கௌண்ட் போகும். கூட்ஸ் எண்ட் பிரான்ச்ன்றது ஒண்ணு இல்லக்கணும். என்ன கூட்ஸ் வந்து பிரான்ச் காமிச்சாங்க, என்ன கூட்ஸ்க்கு பிரான்ச் ரிட்டர்ன் பண்ணாங்க, அந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் கூட்ஸ் அண்ட் பிரான்ச்ல காமிப்போம். இதோட பேலன்சிங் ஃபிகர் பர்ச்சேசஸ். பிரான்ச் பிஎன்எல் அக்கௌண்ட். அஸ்வினி சொல்லுங்க அஸ்வினி. பிஎன்எல் அக்கௌண்ட் இஸ் a trading account, sorry, is a nominal account or a real account? ஏண்டா very good. So debiting all expenses and income. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் டு பிரான்ச் அக்கவுண்ட், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பிரான்ச் ஸ்டாக்கு, பேலன்ஸ் மூடு ஃப்ரம் பிரான்ச் அக்கௌண்ட்டு, ஃபைனலாக பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே ஜென்ரல் பிஎன்எல், அதாவது பிரான்ச் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்சிங் வந்து ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்ன்றது எது? ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடும். ஓகேவா? அதனால தான் பிரான்ச் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் எல்லாமே ஸ்டாக் ரிலேட்டடாக இங்கே வரும், பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடாக வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன இதுவோ எல்லாமே எல்லாம் ஒரு நல்ல கனெக்டட் ஆகி கடைசியாக பிரான்ச் பிஎன்எல்ல போட்டுருவாங்க. பிரான்ச் பிஎன்எல்ல வர சாரி என்ன ப்ராஃபிட்டோ அது வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடும். இதுதான் இதோட பாயிண்ட் கண்ணா. இப்போ ஒன்னொன்னு ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இப்போ இவ்வளோ பிரான்ச் அக்கௌண்ட் இருக்குல்ல, எதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கன்சைல் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பேலன்சிங் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ரெக்கன்சைல் பண்ண, அதுலேருந்து வருது தான் சர்ப்ளஸாக இருக்கலாம், இல்லை டெபிசிட்டாக இருக்கலாம். அடுத்தது பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் தான் அந்த லோடிங் இருக்கும், அது பிரான்ச் பிஎன்எல்க்கு போயிடும். எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் பிரான்ச் பிஎன்எல்க்கு போயிடும். ஃபைனலாக பிரான்ச் பிஎன்எல்ல பண்ணுறோம்ல, அதில் வந்து என்னெல்லாம் போடுவோம்? இந்த பிரான்ச் ஸ்டாக்கு, அப்புறம் பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடது, பிரான்ச் எக்ஸ்பென்சஸோடது எல்லாம் போட்டு ஃபைனலி இது எங்கே போகும்? ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போகும். கூட்ஸ் சென்ட் பிரான்ச் மட்டும் எப்படின்னா, கூட்ஸ் சென்ட் பிரான்ச்சோட இம்பாக்டும் கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச்சோட இம்பாக்டும் ரெக்கன்சைல் ஆகி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுதான் அதோட கிரக்ஸ். இந்த வந்து எக்ஸல் ஃபைல் இப்போ அனுப்பிச்சு விட்ற பாருங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணி செக்லிஸ்ட் ஃபார்மேட்னு போட்டிருப்பாங்கண்ணா. அதில் ரைட் ஹேண்ட்ஸ் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம்னு போட்டிருப்பேன். அதை ஜஸ்ட் ஒரு 5 minutes கோத்ரூ பண்ணுங்களேன். இந்த ஸ்டெப்லேருந்து இது ஒன்று, இது ஒன்று, அந்த மாதிரி ஸ்லோவாக கோத்ரூ பண்ணிகிட்டே வாங்க. 5-10 minutes அப்படியே இங்கே இருக்குது, கோத்ரூ பண்ணுங்க. அது புரியுறதான்னு பாருங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, என்ன அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு லோடிங் வரணும், அதான் ஸ்டாக் அக்கௌண்ட்டு, ஸ்டாக் அக்கௌண்ட்டில் என்ன வரணும், டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் என்ன வரணும், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் என்ன வரணும், இது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் பாருங்க. செக்லிஸ்ட் ஃபார்மேட் இருக்கு. சொல்லுங்க செல்லம். கனெக்ட் பண்ணி கூட.
மிரர் பாக்குறீங்களாடா கண்ணா? எங்கன்னு தெரியுதாடா? செக்லிஸ்ட் ஃபார்மேட்ல டேப்ல கொஞ்சம் ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் வரும். அந்த ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டுருப்பேன். கோ த்ரூ பண்ணுங்க. அதுல யாருக்காவது ஏதாவது புரியலையா கண்ணா? இந்த செக்லிஸ்ட்ல புரியுது. வெரி குட். அஸ்வினி, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, உங்களுக்கு புரியுதா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ எப்படி இருக்குடா? ஓகேடா. யாரெல்லாம் கோத்ரூ சரி ஓகே. இன்னொரு 5 minutes கொடுக்குறேன்டா. 28 வரைக்கும் கொடுக்குறேன். 6:28 வரைக்கும் டைம். சொல்லுமா. என்னம்மா? இல்லஸ்ட்ரேஷன் டூலியா? அக்ஷயா ஒரே நிமிஷம் இரு. நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன்டா. இதோ இந்த இது முடிச்சுட்டு நான் கிளாரிஃபை பண்ணட்டுமா? ரிவிஷன் கிளாஸ் முடிச்ச உடனே கிளாரிஃபை பண்ணேன். ஆ
சொல்லுங்க செல்லம். குடுப்பாங்கடா. ஆமாம்மா, அவங்களே குடுத்துருவாங்க செல்லம்மா. ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது வர்ஷிதா. எல்லாமே குடுத்துருவாங்க. ஆனா நீங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன ஐட்டம் போடணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். பிரான்ச் பொறுத்த வரைக்கும். விஜயலட்சுமி எப்படிடா? ஹவ் ஆர் யூ கான்ஃபிடென்ட் ஆன் திஸ் ஃபார்மேட்? ஃபைன் டியூன் ஆகணும்ல? சரி, ஓகே. ஒரு 2 அவுட் ஆஃப் 5 2 ஓகேவா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா? ஓகே, 2 சொல்லலாம்ல? ஓகே. வஷிதா உங்களுக்கு ஃபார்மேட் எப்படி? ஓகே. இவங்க விஜய் சாரி ஸ்ரேயா உங்களுக்கு எப்படிடா? ஒரு மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா செல்லம்? சரி, ஓகே. மித்ரா? அஸ்வினி ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கிறதாடா? ஆயிஷா, அஸ்வினி. சூப்பர். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்டிங் அண்ணா. இந்த ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டிங் மெத்தட்ஸ். கோ த்ரூ பண்ணுங்க. எங்கேயாவது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, புரியல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நாளைக்கு நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல இந்த ஃபார்மேட் மட்டும் ஒரு ரீகேப் திருப்பி பண்ணலாமா நாளைக்கு? நான் கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்க ஃபார்மேட் மட்டும் எழுதுற மாதிரி அப்படி ஒரு எக்ஸசைஸ் வச்சுக்கலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க நான் இல்லஸ்ட்ரேஷன் 6. வஷிதா இல்லஸ்ட்ரேஷன் 6 படிங்க. ஓகே, இப்ப பாருங்க கண்ணா. இது வந்து கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சேல் டு ஹெட் ஆஃபீஸ் ஆர் மேட் ஒன்லி ஆன் ஹோல்சேல் பேசிஸ் அண்ட் தட் டு பிரான்ச் ஒன்லி டு கன்சியூமர்ஸ்னு கொடுத்திருக்கான். சரி, எப்போ இந்த மாதிரி ஹோல்சேல் பேசிஸ்ன்னு கொடுத்துட்டாங்களோ நீங்க என்ன பண்ணணும்னா, நார்மலா நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 7 lakhs ஹெட் ஆஃபீஸ் ஓடுது. ஓகே. அப்புறம் 2 purchases 42 lakhs. அப்புறம் பை சேல்ஸ் 42 lakhs 84,000. அப்புறம் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் 16 lakhs 80,000. இது போட்டுக்கணும். அது இந்த ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரான்ச்சுக்கு வந்து மும்பை பிரான்ச்சுக்கு வந்து 60% ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் அதுக்கு அமைச்சிருக்காங்க. ஓகே. அப்போ ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அது சேல்ஸ், பிரான்ச் பொறுத்த வரைக்கும் என்ன பர்ச்சேசஸ். அதனால தான் நீங்க இங்க பாத்தீங்கன்னா 15 lakhs 12,000 பை சேல்ஸ்க்கு பதிலா பை கூட்ஸ் அண்ட் பிரான்ச்னு கொடுத்துருப்பாங்க. 2 பர்ச்சேசஸ்க்கு பதிலா 15 lakhs 12,000. கான்ட்ரா புரியுறதா? 100 rupees காஸ்ட்னா 40 ரூபா ப்ராஃபிட்னா இன்வாய்ஸ் பிரைஸ் எவ்வளோ? 140 ரூபாடா. அப்போ இது பாருங்க கண்ணுமா, அவன் என்ன சொல்றான், இவங்க 60% சொன்னோம். 60%ன்றது கிட்டத்தட்ட
ஓகே. இல்லையே மறந்துட்டேனே. இந்த 15 lakhs 12,000ன்றது ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சேல்ஸ். அதனால தான் ஹெட் ஆஃபீஸ்ல சேல்ஸா காமிச்சிருக்காங்க. இதுல வந்து பிரான்ச் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பர்ச்சேஸ், அதனால இப்படி காமிச்சிருக்காங்க. நான் ஆஸ் யூஷுவல் வந்து பை க்ளோசிங் ஸ்டாக்கு 16,80,000 போட்டு ரெக்கன்சில் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? 25,76,000 கிடைக்கும். இந்த பார்ட் புரியுதா? ஹெட் ஆஃபீஸ் மட்டும் புரியுதா நான் சொல்றது? ஏதாவது டவுட் இருக்கா? நார்மல் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் தான், பெருசா சேஞ்ச்லாம் இல்லை. நார்மல் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட். அதுல இவங்களோட சேல்ஸ்ன்றது இவங்களோட பர்ச்சேசஸ்ன்னு வருது. ஓகே. சேல்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க சம்பளம் வந்து கொடுத்துட்டாங்க 40,40,000. க்ளோசிங் ஸ்டாக்கும் வந்து 2,52,000 கொடுத்துட்டாங்க. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். அந்த கிராஸ் ப்ராஃபிட் நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? பை கிராஸ் ப்ராஃபிட் போயிட்டு நெட் பிஎன்எல் பண்ணுவோம் இல்லையா? நெட் பிஎன்எல் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. பிரான்ச்ல வந்து இட் இன்க்ளூட்ஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். பிரான்ச்சுக்கு அனுப்புறாங்க இல்லையா, அந்த பிரான்ச்ல அனுப்புறது ஒரு சில கூடு மட்டும் க்ளோசிங் ஸ்டாக்கா ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகே. அப்பனா அந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா we will have to work out the unrealized profit in the unsold stock. ஒரு ஸ்டாக் சேல் ஆகலன்னா என்ன அர்த்தம்? வாட் இட் இண்டிகேட்ஸ் மித்ரா? ஒரு ஸ்டாக் சேல் ஆகல, க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கு, வாட் இட் இண்டிகேட்ஸ்? விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க. ஒரு ஸ்டாக் சேல் ஆகலடா, வாட் இட் இண்டிகேட்ஸ் செல்லம்? ஸ்டாக் நீங்க சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குறீங்க, அதுல ஒரு பார்ட் ஆஃப் இட் ஒரு 40,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா, 4,000 ரூபாய் ஸ்டாக் மிஞ்சி போயிடுது, என்ன இண்டிகேட் பண்ணுது அது? செல்லமா பேசினாதான் செல்லமா எனக்கு தெரியும், இல்லைன்னா நான் மாட்டு கிளாஸ் எடுத்துனே இருப்பேன், அவ்வளவுதான். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியும். கேட்கலையாடா வாய்ஸ்? ஜெயலட்சுமி கேட்கறது அக்ஷயா? ஓகே. ம். சொல்லுங்க மித்ரா, விஜயலட்சுமி, என்னாச்சு? இல்லடா, ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து 40,000 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்குறேங்கண்ணா. ஓகே. 35,000 வரைக்கும் இந்த ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டேன், பட் 5,000 ரூபாய் மிஞ்சி போயிடுது க்ளோசிங் ஸ்டாக்கா. இந்த க்ளோசிங் ஸ்டாக் மிஞ்சி போனனால என்னெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், சூப்பர்ரா. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த ரிமைனிங் 5,000 ரூபாய்க்கு there is a hidden level of unrealized profit. கரெக்டாடா? கரெக்டா? பிரேக் ஆகுதோ வாய்ஸ் உங்களுக்கு? ஓகே ஓகே. ஓகே கண்ணா, ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, அன்சோல்டு ஸ்டாக் இருக்குனாலே அப்போ நம்ம லாபம் எடுக்க முடியும் அப்படின்னால ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி அதை ப்ரொடக்ஷனையும் பண்ணி, சாரி ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துன்னு போக முடியாம தங்கி போயிடுத்துன்னா அப்பனா என்ன? நான் அந்த லாபத்தை ரியலைஸ் பண்ணல. அப்ப அந்த லாபத்தை ரியலைஸ் பண்றதையும் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும்ன்றது தான் நம்மளோட ரூல். அப்ப அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அன்சோல்ட் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் 100 ரூபாய் காஸ்ட்னா எனக்கு வந்து இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 140 ரூபா, ப்ராஃபிட் வந்து 40 ரூபா. அப்போ என்னோட பிரான்ச்சோட, சாரி பிரான்ச், ஆமா பிரான்ச்சோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 2,52,000. அப்போ 2,52,000க்கு எனக்கு எவ்வளோ ஹோல்ட் ஆயிருக்கு? 2,52,000 இன்ட்டு 40/140, அதாவது விச் இஸ் நத்திங் பட் லோடிங் பண்றோங்கண்ணா. எவ்வளோ? 72,000 ரூபாய்க்கு நான் ப்ராஃபிட் ரியலைஸே பண்ணலையா.
அதான் இங்க சொல்றாங்க 2,52,000ல யூ ஆர் கிரியேட்டிங் அஸ் லோடிங் கண்ணா. எதுக்கு லோடிங் நான் கண்டுபிடிக்கிறேன்? அந்த அளவுக்கான ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணாம நான் விட்டுட்டேன். அப்போ அது எனக்கு லாஸ் தானே. அதனால டூ ஸ்டாக் ரிசர்வ் 72,000 போட்டா அதுலேருந்து நெட் ப்ராஃபிட் பண்ணும்போது 25,04,000 1,80,000 கிடைக்கிறது. புரியுதா? இந்த சம்ல பாருங்க கண்ணா, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து 60% ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்க்கு விற்கிறேன். ஆனா ஹோல்சேல் பிரைஸ் எப்படி? காஸ்ட் பிளஸ் 40%. காஸ்ட் பிளஸ் 40%. அப்போ சிபி 100 இருந்ததுன்னா என்னோட எஸ்பி வந்து எவ்வளோ? 160. ஆக்சுவலா டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் 60% ப்ராஃபிட் வந்து என்னோட எஸ்பி வந்து 160. ஆனா ஹோல்சேல் பிரைஸ் என்ன சொல்றாங்க? காஸ்ட் பிளஸ் 40%. 100 பிளஸ் 40%. அப்போ நம்மளோட ஒர்க் ஹோல்சேல் பிரைஸை கன்சிடர் பண்ணும்போது 40 ப்ராஃபிட் 140 இன்வாய்ஸ் ப்ரைஸ். அப்போ என்னோட க்ளோசிங் ஸ்டாக்கோட லோடிங் என்ன? 2,52,000 இன்ட்டு 40/140 72,000. எல்லாருக்கும் புரியுதாடா இது? ஸ்டாக் ரிசர்வ் எப்பெல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் அந்த மாதிரி சம்பந்தாலும் then it means that you have to prepare a trading and P&L account similar to our normal final accounts and ensure that you prepare a stock reserve on the balance of unsold stock of the branch. ஹெட் ஆஃபீஸ்ல ஸ்டாக் ரிசர்வ் வராது. ஏன்னா அவன் தானே எல்லாமே ரூட் காசே அவன் தானே இல்லையா? பிரான்ச்சுக்கு தான் அந்த ஸ்டாக் ரிசர்வ்லாம் காமிக்கணும். பிரான்ச் அக்கௌண்ட் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னால பிரான்ச்சுக்கு தான். புரியுறதாடா ஸ்ரேயா, விஜயலட்சுமி, அஸ்வினி, மித்ரா, அக்ஷயா, அஷிதா? கஷ்டமா இருக்கு. அதாவது வெரி லைட் கான்செப்ட் தான் இது. மித்ரா இது விஜயலட்சுமிக்கு புரியுறதா? ஸ்ரேயா அஸ்வினிக்கு புரியுறதா? மித்ராக்கு, அக்ஷயாக்கு, வஷிதாக்கு, ஆயிஷாக்கு புரியுறதாடா? இப்ப பாருங்கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 7 பாருங்க. ஜேர்னலைஸ் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ வஷிதா நீங்க வந்து விஜயலட்சுமிக்கு வந்து ஒரு கூடு வந்து விக்கிறீங்க. அப்ப இங்க ரிசீவர் யாரு? கேக்கல. ஆமா, நீங்க ஹெட் ஆஃப் நீங்க ஒரு பிரான்ச் எல்லாம், விஜயலட்சுமி ஒரு பிரான்ச். உங்க பிரான்ச்ல இருந்து விஜயலட்சுமி பிரான்ச்சுக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட்ஸ் போறது. யார் ரிசீவர்? யார் சென்டர்? அந்த கான்செப்ட்ல தான் இப்ப இந்த சம் பார்க்க போறோம். ஓகேவா? Journalize the following transactions in the books of Kolkata head office, Delhi branch and so and so with the instructions of head office தான். இப்ப பாருங்கடா, சிம்பிள் கான்செப்ட். கிவர் யாரு? டெல்லி பிரான்ச். ரிசீவர் யாரு? ஆக்ரா பிரான்ச். அந்த கான்செப்ட்ல இப்ப எடுத்துட்டு போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சம்ம. Goods worth rupees 50,000 are supplied by Delhi branch to Agra branch under the instructions of head officer. ஸ்ரேயா நீங்க வாங்க கண்ணா. இங்க யார் குடுக்கறா, யார் வாங்கிக்கிறாடா? ஆக்ரா பிரான்ச் குடுக்குறான். அப்போ டெபிட் யார் பண்ணா கரெக்டா இருக்கும்? கிரெடிட் யார் பண்ணா கரெக்டா இருக்கும்? அவ்வளவுதான். ஆக்ரா பிரான்ச் அக்கவுண்ட் டெபிட் டு டெல்லி பிரான்ச் அக்கவுண்ட். புரியுதா? யாரு யாருக்கு குடுக்குறா? குடுக்கறவனை டெபிட் பண்ணுங்க, குடுக்கறவனை கிரெடிட் பண்ணுங்க, வாங்குறவனை டெபிட் பண்ணும். ஓகேவா கண்ணா? புரியுதாடா? அஸ்வினி புரியுதா? விஜயலட்சுமி எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப பாருங்க, goods worth rupees 20,000 were returned by a customer of Agra branch to the Delhi branch. அதாவது ஆக்ரா பிரான்ச்சோட கஸ்டமர் ரிட்டர்ன் பை திஸ் ஒன் டெல்லி பிரான்ச்க்கு கொடுத்துட்டாங்க. கூட்ஸ் வர்த் rupees 20,000. இப்ப யாரு டு, யாரு ஃப்ரம் அஸ்வினி?
ஆமா இல்லடா இந்த தேர்ட் கொஸ்டின் சொல்லுமா. இந்த தேர்ட் கொஸ்டின், goods worth rupees 20,000 were returned by a customer to Agra branch to Delhi branch. அதான் டெல்லி பிரான்ச் அக்கவுண்ட் டெபிட் டு ஆக்ரா பிரான்ச். புரியுதாடா? இதெல்லாம் இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ். இந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்ல எப்படி வரும்னா, புக்ஸ் ஆஃப் டெல்லினா அவங்க தானே ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அது ரிசீவிங் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட்ஸ் சென்ட், சாரி அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கவுண்ட் டெபிட் டு கொல்கட்டா ஆஃபீஸ். இவங்களுக்கு எப்படி ஆக்ராக்கு, ஆக்ராலேயே நான் ஆக்ரா பிரான்ச்னு போட மாட்டேன் இல்லையா? ஸோ அந்த கொல்கட்டா ஹெட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆகுறது. புரியுதாலா? இங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு டெல்லி பிரான்ச் அக்கவுண்ட் டெபிட் டு ஆக்ரா பிரான்ச் பண்ணிடுறோம். டெல்லியில வந்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அவங்களுக்கு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அவங்க இவங்க வந்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் கிரெடிட். ஏன்? டெல்லியோட பொறுத்த வரைக்கும் தே ஆர் ரிசீவிங் இட். ரிசீவிங் இட் என்னடா சொல்லுவோம் நம்ம? பர்ச்சேசஸ் சொல்லுவோமா? இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிரான்ச் அக்கவுண்டிங் we call it as goods sent to branch. புரியுதா? ஸோ பர்ச்சேசஸ் டு கொல்கட்டா ஆஃபீஸ், கொல்கட்டா ஆஃபீஸ் தான் ஹெட் ஆஃபீஸ். இங்க வந்து கொல்கட்டா ஆஃபீஸ் டு கூட்ஸ் சென்ட் பிரான்ச். அதாவது இவங்கெல்லாம் வயா, இந்த பிரான்ச்லாம் வயா, எண்ட் ஆஃப் த டே யார் அதை கலெக்ட் பண்ணிக்க போறா? கொல்கட்டா ஹெட் ஆஃபீஸ். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி டெல்லி பிரான்ச் டு ஆக்ரா பிரான்ச். இந்த புக்ஸ் ஆஃப் டெல்லி பார்த்தீங்கன்னா இட் வில் பி a purchases. இந்த புக்ஸ் ஆஃப் ஆக்ரா பார்த்தீங்கன்னா இட் இஸ் a சேல்ஸ் ஃபார் them ஆர் இட்ஸ் a return from them. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ், இந்த புக்ஸ் ஆஃப் டெல்லி, இந்த புக்ஸ் ஆஃப் ஆக்ரா அப்படி அசஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சம் பாருங்க கண்ணா. அஸ்வினி வாங்க அஸ்வினி. Ex Limited of Assam as a branch at Darjeeling from the அஸ்வினி இது படிங்க. மித்ரா இதை நீங்க தான் கிராக் பண்றீங்க. Ex Limited of Assam as a branch at Darjeeling from the given information reconciling Darjeeling branch current account with Assam head office account by preparing branch current account. அஸ்வினி உங்களுக்கு இந்த பர்டிகுலர்ஸ் கூட்ஸ் அண்ட் டு பிரான்ச் டெபிட்ல அமௌண்ட் இல்ல, கிரெடிட் 13,02,400 பார்த்தா என்னடா தோன்றது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கா? கூட்ஸ் அண்ட் பிரான்ச் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிரான்ச் அக்கவுண்டிங் நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் புக்ஸ்ல இருக்கு. அப்பனா அது சேல்ஸ்னு சொல்லலாமா? ஹெட் ஆஃபீஸ் புக்ஸ்னா கரெக்டாடா? சேல்ஸ். அதாவது என்ன தெரியுமாடா இது அண்டர்ஸ்டாண்டிங் அஸ்வினி, 13,02,400 இவன் வந்து சேல் பண்ணியிருக்கான்டா. டார்ஜிலிங் எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கான்? அதே இது 12,80,400. அப்போ இவன் அமிச்சிருக்கான், இவன் இது ரிசீவ் பண்ணியிருக்கான். அப்போ ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூட்ஸ் இன் டிரான்சிட். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கூட்ஸ் இன் டிரான்சிட். சரியா? புரியுறதா அஸ்வினி? மித்ரா புரியுறதா? ஓகே. விஜயலட்சுமி நீங்க வாங்க. கேஷ் சென்ட் பை பிரான்ச் வந்து 1,86,500 கண்ணா. கேஷ் சென்ட். கேஷ் ரிசீவ்ட் பை ஹெட் ஆஃபீஸ் 1 lakh தான். இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? வெரி குட் செல்லம், கரெக்ட். இவன் வந்து அமிச்சிருக்கான், ஆனா இவனுக்கு இவ்வளவுதான் ரிசீவ் ஆயிருக்குன்னா டிஃபரன்ஸ் என்ன? கேஷ் இன் டிரான்சிட்.
புரியுதா கண்ணா? ரெண்டு பேருக்கும் ஸ்ரேயா புரியுறதாடா? மித்ரா, வஷிதா, மித்ரா வாய்ஸே கேட்கல. மித்ரா, வஷிதா, அக்ஷயா, ஆயிஷா, இந்த பாருங்க அக்கவுண்ட்ல இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ் டார்ஜிலிங் பிரான்ச் போட்டிருந்தாங்கன்னா கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ஜென்ரலா ஹெட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இந்த சென்ட் டு பிரான்ச் கிரெடிட் இருந்ததுன்னா சேல்ஸ் சொன்னா ஹெட் ஆஃபீஸ் சேல் பண்றோம் யாருக்கு பண்றா பிரான்ச்சுக்கு அனுப்புறோம் ஆனா பிரான்ச்சுக்கு எவ்வளவு ரிசீவ் பண்றா அப்ப இது ரெண்டு டிஃபரன்ஸ் கூட்ஸ் இன் டிரான்சிட் இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன கேஷ் இன் டிரான்சிட் ஓகேவா இப்போ இந்த கூட்ஸ் இன் டிரான்சிட் என்ன சொல்றான் ஹெட் ஆஃபீஸ் சேஸ் கூட்ஸ் சென்ட் வந்து 1000 பிரான்ச் சேஸ் இல்ல இல்ல 8000 அப்போ the டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவோம் 2000 கூட்ஸ் இன் டிரான்சிட் கேஷ் ரிசீவ்ட் 2000 ஹெட் ஆஃபீஸ் சேஸ் பிரான்ச் சேஸ் 10000 அப்போ கேஷ் இன் டிரான்சிட் எவ்வளோ 2000 ஓகேவாடா ஸோ அப்போ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா goods in transit account debit to Darjeeling's branch account 22,000 cash in transit to Darjeeling branch account வந்து 86,500 இந்த டிஃபரன்ஸ் போட்டுருணும்டா அவ்வளோதான் என்ட்ரி புரியுதா இது வந்து ஒரு குட்டி 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க கண்ணா எம்சிக்யூஸ்ல இது கொடுத்துட்டு அவங்க வந்து இது வெதர் திஸ் இஸ் கூட்ஸ் இன் டிரான்சிட்டா இந்த மாதிரி இது மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு கூட்ஸ் இன் டிரான்சிட்டா இல்ல கேஷ் இன் டிரான்சிட்டா கேட்பான் நீங்க அது அக்கார்டிங்கா பாருங்க கூட்ஸ்னா கூட்ஸ் இன் டிரான்சிட் கேஷ்னா கேஷ் இன் டிரான்சிட் அவ்வளவுதான் ஓகே ஃபைன் குட் சரி ஓகே இன்னைக்கு இதோட நம்ம ரிவிஷன் முடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு நாள் வந்து பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பா போகும் ரிவிஷனுக்கு ஏன்னா நான் வந்து ஃபாரினோடது வந்து ஒன்று ஒரு சம் இருக்கு ஓகேவா அது அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதோ இந்த இந்த சம்மும் அதுக்கு முன்னாடி ரெண்டு சம்ஸ் இருக்கு அதை நான் கோத்ரூ பண்ணிட்டேன்னா பிரான்ச் முடிஞ்சிடும் ஓகேவா இந்த சம் நான் கண்டிப்பா ஆனா ஒரு விஷயம் நல்லா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட்ஸ் ரிசீவ் டெபிட்ல இருந்ததுன்னா பர்ச்சேசஸ் கூட்ஸ் சென்ட் கிரெடிட்ல இருந்ததுன்னா சேல்ஸ் அதே மாதிரி ரிசீவ்டு கேட்டகரியில இருந்து டெபிட்டா இருந்ததுன்னா இதுல வந்து பர்ச்சேசஸ் அந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் சரியா இப்போ இன்னைக்கு வந்து நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு ஒரு சம் போட்டோம் அப்புறம் இன்வாய்ஸ் பிரைசிங்ல வந்து லோடிங் இது பண்ணுவோம் ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டமோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ்ல எப்படி ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணோம் இந்த புக்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்ல எப்படி பண்ணோம் அப்புறம் வந்து கூட்ஸ் இன் டிரான்சிட்னா என்ன கேஷ் இன் டிரான்சிட்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஓகே நாளைக்கு இதே 5 to 6ல we will continue the revision branch account சரியா இந்த மீன் டைம் பிரான்ச் அக்கௌண்ட்டோட வீடியோ ரெக்கார்டிங் ஃபுல்லா பார்க்க முடிஞ்சதுன்னா பாருங்க கண்ணா இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷனா இருக்கும் ஓகேவா ஓகே கண்ணா யாருக்காவது டவுட் இருக்கா ஆயிஷா உங்களுக்கு டவுட் இருக்கா அக்ஷயா மித்ரா அஸ்வினி ஸ்ரேயா விஜயலட்சுமி வஷிதா சரி நாளைக்கு 5 to 6 பிரான்ச் அக்கௌண்ட்டோட அடுத்த ரிவிஷன் இன்னியோடது ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் மட்டும் தரவு பண்ணிட்டு வந்துருங்க கண்ணா சரியா ஓகே பை பை தேங்க்யூ நம்ம 8 o'clock மீட் பண்ணலாம் ஓகே பை பை ஓகேடா சொல்லுடா சொல்லுங்க அக்ஷயா ம் அதாவது இப்போ இது அட் காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால ஓப்பனிங் ஸ்டாக் இன்வாய்ஸ் பிரைஸ்ல இருக்கு செல்லம் க்ளோசிங் ஸ்டாக்கும் இன்வாய்ஸ் பிரைஸ்ல இருக்கு அப்போ இந்த கூட்ஸ் சென்ட் பிரான்ச்லயும் இன்வாய்ஸ் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்ல அப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 80 இருக்குன்னு வச்சுக்கோயேன்
ஓகேவா? அப்ப வந்து இல்ல இப்போ இப்படி சொல்றேன். அதாவது அவன் என்ன சொல்றான்னா லெட்ஸ் சே வந்து அட் காஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. they are converting to this to a invoice price. இப்போ 80 காஸ்டா, நான் 20 ரூபாயா ப்ராஃபிட், 100 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் பிரைஸ்னு வச்சுக்கோங்க. இது காஸ்ட். ஓகே, அப்போ இங்க பாருங்க செல்லம், 4,80,000 காஸ்டா இருந்ததுன்னா இன்வாய்ஸ் பிரைஸ் எவ்வளோ? 4,80,000. So I'm making the entire stock component to a invoice price. இப்போ ஒண்ணுமே இல்லை, இன்வாய்ஸ் பிரைஸ் தான் இருந்தது. 4,80,000 இன்வாய்ஸ் பிரைஸ்னா 4,80,000 மட்டும் போட்டிருப்பாங்க. சம்ல இன்வாய்ஸ் பிரைஸ்ன்னு சொல்லிட்டானாலே எல்லா காம்பனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், ஸ்டாக், be it your opening stock இல்ல closing stock, goods sent to branch, goods returned to branch, எல்லாமே சகலமும் இன்வாய்ஸ் பிரைஸ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு லோடிங் சப்சீக்வெண்டா கொடுக்கணும். புரியுறதா? சூப்பர். ஓகே, சரி செல்லம்மா, பைடா கண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ ஆயிஷா. அக்ஷயா தேங்க்யூ. வர்ஷிதா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. அஸ்வினி தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. விஜயலட்சுமி தேங்க்யூ.